வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 நாள் தங்களுக்கு நம்ம கடலுக்கு போயிட்டு வந்தோம். அதில் ஒரு நாள் வந்து கறி எடுத்து ரசம் வச்சு சாப்பிட்டோம். உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. கடல் மேலே சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். அதை தான் எங்கள் அப்பா வந்து நான் பண்ணித்தரேன், இன்றைக்கி கறி குழம்பு வச்சு நான் உனக்கு ரசமும் சேர்த்து வச்சு தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து கேமராவை தூக்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. போனோம்னா எங்கள் அப்பா ஆல்ரெடி வந்து கறியை வாஷ் பண்ணி எல்லாம் ரெடி, காய்கறிலாம் வெட்டி ரெடியாக வச்சுருந்தாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயை எடுத்து எண்ணெயை ஊற்றி அதில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்குனாங்க. அது வதங்கும் போதே வந்து ஒரு ஸ்மெல்லே வந்து ஆளை தூக்குங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கடல் மேலே உண்மையே சொல்லணும்னா கடல் மேலே சமைக்கிறதே ஒரு வகையான டேஸ்ட் தான். அதில் கடுகு கொஞ்சம் தட்டிட்டு கடுகு அப்படி கருவேப்பிலை போட்டு அப்படியே நல்லா கிண்டி விடுறோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருக்கிற மாதிரி கடாயில் உள்ள வந்து தக்காளி, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதை மறுபடியும் கொஞ்சம் லாஸ்ட்டாக தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கடாயில் எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு மசாலா பொடி, சிக்கன் கறி மசாலா பொடியை எடுத்து 2 பாக்கெட்டு போட்டு வேறு மசாலா எதுவுமே போட மாட்டோம். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி 2 பாக்கெட் மசாலா பொடி. வீட்டில் வந்து நம்ம ஒரு 4-5 மசாலா, மினிமம் 3 மசாலா போடுவோம். ஆனால் கடல் மேலே இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு உண்மைக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி எதுக்காண்டினா அந்த மசாலா வாசனை போகிறதுக்காண்டி. அதை போட்டுட்டு ஒரு கொதிக்கும் பாருங்கள். அந்த கொதிக்கிறதுலே அப்படியே சோத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடணும் போல மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. அது கலரு பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த டெக்ஸ்சர் பாருங்கள். பார்க்கும்போதே அந்த கலரு ரெட் அண்ட் எல்லோ உள்ள கலரு பார்க்கும்போதே நாக்கு ஊறிச்சுங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்தளவுக்கு பாருங்கள், அந்த திக்காக இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம வந்து டேஸ்ட்டை பார்த்து அப்படியே வந்து இறக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோவில். நம்ம பண்ணி வச்ச சிக்கன் கிரேவியை தனியாக எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அடுத்து அப்பா சொன்னாங்க ரசம் வைப்போம், ரசத்தை வச்சு சாப்பிட்றோன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்கப்பா வைங்கன்னு நானும் சொல்லி கடைசியில் ஒரு சட்டியை எடுத்து அதில் வந்து 2 வேளைக்கு ரசம் வர்ற மாதிரி தண்ணியை எடுத்து புளியும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு புளிச்சாரை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான வந்து தக்காளியை ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுட்டாங்க. அடுத்து வெங்காயத்தை வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரசம் எப்படி வச்சாங்கன்னா ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றி எண்ணெய் போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா போட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்குனாங்க. அதை வதக்கி அந்த புளி கரைசலை நல்லா ஊற்றிட்டாங்க. அதை அப்படியே நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாங்க. இங்கே வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணாங்கன்னு. நல்லா குழுவும் கட்டியாக இருக்கு வேலை. அவ்வளோதானப்பா, முடிஞ்சிடாப்பா.
பார்த்தீங்கன்னா தெரியும், ரசம் அப்படியே ரெடி ஆயிருச்சு. ரசம் வந்து நம்ம மாமா வந்து டேஸ்ட்டு பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டாப்புல. சொன்னதோட நம்ம வந்து எல்லாருமே வந்து இது மதியம் சாப்பிட்றதுக்காண்டி மேலே வந்து உட்காந்துட்டோம். மேலே வந்து உட்காரும்போது நம்ம அண்ணன் தான் எல்லாருக்கும் வந்து சர்வீஸ் பண்ணாப்புல. எல்லாருக்கும் பிளேட்டில் தட்டில் வந்து சோத்தை போட்டு வச்சுட்டு அவங்களே ரசத்தை ஊற்றி அவங்களே கறியையும் பரிமாறி இருந்தாங்க. சாப்பாடு ரசம் கம்மமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் உண்மையே சொல்லணுங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கடலுக்கு புதுசுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த சமைக்கிறத பார்க்குறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த வீடியோவில் எல்லாருமே அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஆமாம், எப்படி இருக்கு? சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்கு. என்ன சின்ன உங்களுக்கு அப்பா எப்படி இருக்குது? பேசாமல் இங்கே நல்லா குக்கருக்கு அனுப்பிடும் நினைக்கேன். பாலா எப்படி? மாமா மாமா கொடுக்குற ரிவ்யூனா வந்து மொதல் ரிவ்யூவே சமையல் வடிதண்ணி ரசம். லாஸ்ட்டாக வடி தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் வடி தண்ணி ரசம். நான் கடலுக்குள்ள இருக்கேன். அதோட ஆழம் என்னன்னு தெரியாது, அதோட அடர்த்தி என்னன்னு தெரியாது, அதோட அழுத்தம் என்னன்னு தெரியாது.